நாட்டுக்கு வளங்கள் சேர்க்கப்பட்டதே தவிர விற்பனை செய்யப்படவில்லை என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். பிலியந்தல குறுக்கு வீதியை மக்கள் பாவனைக்கு கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். பிலியந்தலை ஜாலியகுடையிலிருந்து கெஸ்பேப வரையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள 3 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த வீதி ஜனாதிபதியினால் நேற்று மக்களிடம் கையளிக்கப்பட்டது. இந்த வழித்தளங்களை கொண்ட இந்த வீதியின் புனர் நிர்மாண பணிகளுக்கு 800 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது. பிலியந்தலை மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் நீண்ட காலமாக நிலவிய கடும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையிலேயே இந்த வீதி புனரமைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. මේ හැම දෙයකින්ම අපි මේ රටට සම්පතක් එකතු කරා මිසක් අපි සම්පත් இந்த நாட்டுக்கு வளங்கள் சேர்க்கப்படுகின்றதை தவிர அவற்றை விற்பனை செய்வதற்கோ அல்லது அளிப்பதற்கோ நாம் நடவடிக்கை எடுக்கவில்லை. அதுவே மத்தியில் உள்ள வித்தியாசம். நாம் முன்னெடுக்கும் வேலை திட்டங்களை திசை திருப்பாமல் அவற்றில் வேறு வெளிநாட்டு சக்திகள் தலையிடாமல் நாம் பெற்றுக்கொண்ட சுதந்திரத்தை பாதுகாத்து நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல எம்முடன் இணையுங்கள் என்பதனை கூறிக்கொள்கின்றேன். සුබ අනාගතයක් වේවා කියමින් ඔබට තෙරුවන් සරණ පතමි.